நேற்றுக்கு ஒரு யூடியூப் சேனல்ல இந்தியாவோட ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோட டைரக்டர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் இத்தனை வருஷம் டிலே ஆனதுக்கு இந்தியாவில் இருக்கிற சில பியூரோக்ராட்ஸ் தான் காரணம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் தேஜஸ் மார்க் 2 ப்ரோட்டோடைப்போட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இருக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காரு. இதை தொடர்ந்து டிஆர்டிஓ ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்தியாவோட ஃபியூச்சர் மெயின் பேட்டில் டேங்குக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம், கூடிய சீக்கிரம் இந்த பீரங்கிகளோட ப்ரோட்டோடைப்பை எதிர்பார்க்கலாம்னு சொல்லி இரண்டு தரப்புகளும் மாறி மாறி அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் தெளிவாக இந்த ரெண்டு அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோட டைரக்டர் கருத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஏஎம்சிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும். சரியாக இந்த வருஷம் ஏஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானம் பறக்க ஆரம்பிச்சிருக்கணும். இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸில் இண்டக்ட் ஆக வேண்டிய அந்த வேலைக்குள்ளே போயிருக்கணும். ஆனால் அது போகாமல் இத்தனை வருஷம் டிலே ஆனதுக்கு அவர் எதை காரணமாக சொல்கிறார் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒதுக்கின நிதி 15,000 கோடி. இந்த 15,000 கோடி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹையான பட்ஜெட்டு. இப்போது $2 பில்லியன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது 5th ஜென் ஃபைட்டர் ஜெட் டெவலப் பண்ணுற அந்த ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா உலகத்தில் இருக்கிற மித்த நாடுகளோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டு தான். பட் இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 15,000 கோடி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய தொகை. இந்த தொகையை ஒரு விமானத்தை உருவாக்குறதுக்கு மட்டும் செலவு பண்ணாமல் நம்ம இந்த விமானத்தை வாங்குறதுக்கு, அதாவது பிற நாடுகள்கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணோம்னா Su-57 அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவோட 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை மட்டுமே கிட்டத்தட்ட 100லேருந்து 150 விமானங்கள் நம்மளால் வாங்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு பட்ஜெட்டை ஒரு விமானத்தை உருவாக்குறதுக்கு மட்டுமே செலவு பண்ணணுமா? அதுவும் அந்த விமானத்தை பற்றி நமக்கு தெரியாது. அது உருவாகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது பெஸ்ட்டாக இருக்கா இல்லை ஒஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு ரிஸ்க்கை இவ்வளோ பெரிய தொகையை வச்சு நம்ம எடுக்கணுமான்னு சொல்லி ஏகப்பட்ட பியூரோக்ராட்ஸ், அதாவது இதில் குறிப்பிட்ட அளவுக்கு இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருந்தாங்களாம். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய சில நபர்களே ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவலை கொடுக்க மறுத்தாங்களாம். பட் எது எப்படியோ சமீபத்தில் சிசிஎஸ்க்கான அப்ரூவல் நம்ம கிடச்சிச்சு. அதாவது இந்த சிசிஎஸ் அப்ரூவல் கிடைச்சா மட்டும்தான் இந்த ஃபண்டிங் வந்து ஏடிஏவுக்கு கையில் போகும். ஸோ இந்த ஃபண்டிங்குமே அவரோட கருத்துப்படி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே தோணுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி அவங்களோட கான் போர் விமானத்தை ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டின் மூலமாக உலகத்துக்கே காமிச்சாங்க. இதில் ட்ரிகர் ஆகி தான் இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் கிளம்பியிருக்கு. அதாவது இதுக்கு மேலே முழிச்சிக்கல அப்படின்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு இன்சிடெண்ட்டாக இந்த கானோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் அது உண்மையாக இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியாது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 வருஷம் மட்டும் சிசிஎஸ்க்கான அப்ரூவல் கிடைக்காம இருந்துச்சுன்னா ஏஎம்சிஏ ப்ராஜெக்டை தூக்கி நம்ம குப்பையில் தான் போட்டிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. அதாவது இந்த 5th ஜென் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த வருஷம் நம்ம இறங்கியிருந்தால் மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். இன்னும் 2 வருஷம் கழிச்சு சிசிஎஸ்க்கான அப்ரூவல் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஏஎம்சிஏ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்சல்யூட்டாக இருக்கும். அதாவது அந்த டைம் உலகத்தில் இதை விட அட்வான்ஸ்டான சில டெக்னாலஜிஸ் வந்திருக்கும். ஸோ இந்த விமானத்தை நம்ம உருவாக்குறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போயிருக்கும். இதை ஏடிஏவோட டைரக்டர் தெளிவுபடுத்தியிருந்தார். பட் அதே சமயம் ஏடிஏ என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, இந்த சிசிஎஸ் வந்து டிலே ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு நேரடியாக ஒரு லெட்டரை கொடுத்து இந்த மாதிரி இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ணால் ப்ராஜெக்டை தூக்கி குப்பையில் தான் போகணும்னு சொன்னதுக்கப்புறமா தான் இதுக்கான சிசிஎஸ் அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படின்றத அவர் தெரிவிக்கிறாரு. இதை அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவில் நம்ம ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குறோம் அப்படின்றப்ப டெக்னிக்கலாக நம்ம சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பியூரோக்ரஸி, அதாவது ஃபண்டிங் கொடுக்கறது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கிளியரன்ஸ் வாங்குறது அப்படின்றது மிகப்பெரிய தலைவலின்றதை இதன் மூலமாக அவர் சொல்ல வர்றாரு. அண்ட் கடைசியாக இன்னொன்னே சொல்கிறாரு, சிசிஎஸோட அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறமா இன்றைக்கி ஏஎம்சிஏவோட ஃபேப்ரிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மெட்டல் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ப்ரோட்டோடைப்பை உருவாக்குறதுக்கான முதல் ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பை ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இன்னும் 2 வருஷத்தில் ப்ரோட்டோடைப் ரெடி ஆயிரும் அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இப்போ ஏஎம்சிஏ ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தேஜஸ் மார்க் 2க்கான அப்டேட்டை நம்ம கொடுத்துருக்காரு. அந்த அப்டேட்டின் படி அடுத்த வருஷம் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் மார்க் 2 பறக்கிறதுக்கு தயாராகிரும், அதோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பண்ணிடும் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் எந்த என்ஜினை பொருத்திருப்பாங்க அப்படின்னா, ஜெனரல் எலக்ட்ரிக்கோட F414 என்ஜினை பொருத்திருப்பாங்க. ரொம்ப என்ஹான்ஸ்டான ஒரு என்ஜின் F404 கம்பேர் பண்ணுறப்ப. அண்ட் இந்த தேஜஸ் மார்க் 1A கம்பேர் பண்ணுறப்பயே சைஸில் கொஞ்சம் பெருசு அண்ட் பெய்லோட் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் பெருசு. இதில் பொருத்தக்கூடிய சென்சார்ஸும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா வகையிலும் அதை விட இது ஒரு பெட்டர் ஏர்க்ராஃப்டாக இருக்கும் அப்படின்றப்ப நம்ம இதுக்கு மேலே வெளிநாடுகள் கிட்டே இருந்து 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை இறக்குமதி பண்ணணும் அப்படின்றதுக்கான அவசியம் கிடையாது. பட்
இந்த விமானம் முதல்ல பறக்க தொடங்கி இது ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு எப்படி ஒரு 5 வருஷம் ஆயிரும். அந்த கேப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு வேணும்னா நம்ம 120 ரஃபேல் விமானங்களை வாங்கலாம். பட் அதுக்கு மேலே வாங்கணுன்ற அவசியம் நமக்கு இருக்காது அப்படின்றது இதிலிருந்து தெளிவாக தெரியுது. இப்போது ஏடிஏவோட ரிப்போர்ட்ஸை தாண்டி டிஆர்டிஓ ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஆரம்பத்தில் நம்ம பேசியிருப்போம். இந்தியாவோட ஃபியூச்சர் மெயின் பேட்டில் டேங்க் அது என்னவா இருக்க போகுது அப்படின்றதுக்கான ரிப்போர்ட். ஆரம்பத்தில் இந்தியாவோட ஃபியூச்சர் மெயின் பேட்டில் டேங்காக எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தது T-14 ஆர்மாட்டாவை தான். ஏன்னா நம்மளும் ரஷ்யன்ஸும் ஏகப்பட்ட டீல்ஸை போட்டிருந்தோம். T-72 நம்ம உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம், T-90 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ ரஷ்யன் டெக்னாலஜியை பற்றி நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனால் T-14 இதே மாதிரி ஒரு லைசன்ஸை வச்சு உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்றது தான் ஆரம்பத்திலேருந்தே பேச்சாக இருந்துச்சு. பட் இந்த ரஷ்யா யுக்ரைன் போரின் காரணமாக ரஷ்யன்ஸ் நமக்கு ஏகப்பட்ட ஆயுத தொழில்நுட்பங்களை வழங்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. அப்படின்றப்ப ஃப்யூச்சரில் இது நமக்கு ஒரு வேக்கப் கால். இந்த மாதிரியான சம்பவம் ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரியோட டெக்னாலஜியை நம்பி இருந்தோன்றப்ப நமக்கு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உள்நாட்டில் உருவாக்குறது தான் நல்ல முடிவுன்னு சொல்லி இப்போது டிஆர்டிஓவோட கையில் இந்தியாவோட ஃபியூச்சர் மெயின் பேட்டில் டேங்குக்கான ப்ராஜெக்டை கொடுத்துட்டாங்க. ஸோ டிஆர்டிஓ ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அர்ஜுன் மெயின் பேட்டில் டேங்க் நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும். Mark 1, Mark 1A அப்படின்னு சொல்லி 2 வேரியன்ட் இருக்குது. Mark 1 வந்து அதில் ஏகப்பட்ட தொழில்நுட்பங்களை நம்ம மாடிஃபை பண்ணணும்னு சொல்லி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 64 மாடிஃபிகேஷன்ஸ் இஃப் ஐ எம் ரைட். அந்த 64 மாடிஃபிகேஷன்ஸே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா Mark 1A அப்படின்ற வேரியண்ட் வருது. இந்த Mark 1Aவை வந்து இந்தியன் ஆர்மி ஆர்டர் பண்ணி இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இண்டக்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க Mark 1Aவோட வெயிட் வந்து 67 டன் இருக்குது. பட் இந்தியன் ஆர்மி வந்து வச்சுருந்த ரெக்குவயர்மெண்ட்டு 45 டன்னு தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 63 டன் இருந்தால் தான் எங்களால் இதை எல்லா இடங்கள்லையும் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க. 67 டன் அப்படின்றப்ப இது உலகத்திலே ஒன் ஆஃப் தி ஹெவியஸ்ட் டேங்காக இருந்துச்சு. M1 ஏப்ரம்ஸே ஓவர்டேக் பண்ணிடும் பல நேரங்களில். அந்த அளவுக்கு வெயிட்டான ஒரு டேங்குன்றப்ப நிறைய இடங்களில் ஆப்ரேட் பண்ண முடியாது, ட்ரக்கில் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ரயில்வேஸில் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, வீக்கான பிரிட்ஜஸில் இதை கொண்டு போக முடியாது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது டாக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் சால்வ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 5 டன்னே அது குறைக்கணும். அப்படின்றப்ப தான் Mark 2க்கான வேரியண்ட்டில் டிஆர்டிஓ இறங்கியிருக்காங்க. Mark 2 வேரியண்ட் வந்து 2 முக்கியமான மாடிஃபிகேஷன்ஸை பார்க்க போகுது. ஒன்று லைட்டரான டரட். இந்த டரட் மட்டுமே 3லேருந்து 4 டன் வெயிட்டை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்றதை நம்ம ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். அண்ட் இதில் புது என்ஜின் ஒன்று பொருத்த போகிறாங்க. டாட்ரன் V12 டர்போ சார்ஜ்டு என்ஜின். அதாவது 12 சிலிண்டரை கொண்ட V ஷேப்பில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. டாட்ரன்ற என்ஜினை தான் இதில் பொருத்த போகிறாங்க. 1400 ஹார்ஸ் பவர். இந்த என்ஜின் வந்து முழுக்க முழுக்க உள்நாட்டை தயாரிக்கப்படுற ஒரு என்ஜினு. இதை டெஸ்டிங் ஃபேஸில் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. இது 2026 ப்ரொடக்ஷன் ஃபேஸுக்கு போயிடும். இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற வேரியன்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஜெர்மனோட என்ஜினை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த என்ஜினை பற்றி தெரியும், MTU 838 அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜினு. இந்த என்ஜினில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜெர்மனி இதை இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ கரண்ட்டாக நம்ம செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய என்ஜினை ரீஃபர்பிஷ் பண்ணி தான் நம்மளோட அர்ஜுன் பீரங்கிகளில் டெம்பரவரியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜெர்மனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ரொடக்ஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இதிலேருந்து என்ஜின்ஸை வெளியே கொண்டு வரது கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் ஏதாச்சும் வச்சு சமாளிங்க, நாங்கள் அதுக்கப்புறமா உங்களோட ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் கரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ரீஃபர்பிஷ்டு என்ஜினை மட்டும் பயன்படுத்திட்டு ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய அர்ஜுன் மெயின் பேட்டில் டேங்குக்கு டாட்ரனோட V12 என்ஜினை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவில் டிஆர்டிஓ இருக்காங்க. ஸோ டரட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, T-90 பீரங்கியோட டரட்டுக்கும் நம்மளோட அர்ஜுன் பீரங்கியோட டரட்டுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் உள்ளான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை நான் சிம்பிளாக சொல்கிறேன். அந்த T-90 பீரங்கி வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும் டரட்டு. ஸோ அதனால் உள்ளேருந்து நம்ம ஒரு பீரங்கி குண்டை சுடுறப்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால அந்த பீரங்கி குண்டோட வேகம் வந்து அதிகமாக இருக்கும். மசில் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருக்கும். வேகம் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப அது போய் ஏதாவது ஒரு டார்கெட் மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த டார்கெட்டை முற்றிலும் அழித்து விடும். எதிரி எவ்வளோ தூரம் காம்போசிட் ஆர்மர் வச்சுருந்தாலும் அதை தொலைச்சிட்டு உள்ளே போகிற அளவுக்கு இந்த பீரங்கியிலேருந்து சுடப்படுற குண்டுக்கான அந்த வெலாசிட்டி இருக்கும். பட் ஸ்மூத் பவர் கன்னை பொறுத்த வரைக்கும் வெளியே வர குண்டு வந்து சுத்தாமல் போகிறதுனால அதோட அக்யூரசி மட்டும் கம்மியாக இருக்கும். ஆனால் அதே இது அர்ஜுன் பீரங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிறது போர்டு கன்று. இதிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த குண்டு வந்து சுற்றிக்கிட்டே வெளியே வரும். அப்படி சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே போர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சுற்றிக்கிட்டே வெளியே வரதுனால இந்த கன்னிலேருந்து வெளியே வரக்கூடிய தோட்டாக்கு அக்யூரசின்றது பக்காவாக இருக்கும். இதை ராஜஸ்தானில் சோதித்து பார்த்தப்ப இந்தியன் ஆர்மி வேலிடேட் பண்ணாங்க. T-90 கம்பேர் பண்ணுறப்ப அக்யூரசி வேறு லெவலாக இருக்குது. அண்ட் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டமும் பெட்டராக வேலை செய்யுதுன்றதை அவங்களே நேரடியாக டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க.
இப்போது இதில் உள்ள மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோட்டா அல்லது குண்டு சுற்றிக்கிட்டே வெளியே வரதுனால அதோட மசில் வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். மசில் வெலாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால மேபி இது எதிரிகளோட ஆர்மரை துளைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு குண்டு சுட வேண்டிய இடத்துல 2 குண்டு சுட வேண்டியதாக இருக்கும். பட் இது ஒரு ட்ரேட் ஆஃப் தான். ஒன்று வேணும்னா நீங்கள் இன்னொன்று இழந்து தான் ஆகணும். ஸோ எது வேணும் எது வேணாம் அப்படின்றத ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான் முடிவு பண்ணும். ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த முறை DRDO அந்த கன்னை மாடிஃபை பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. பட் ஃப்யூச்சரில் வரப்போகுது ஸ்மூத் போர்டு கன்னா இல்லை போர்டு கன்னா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் கடைசியாக DRDO இந்த பீரங்கியோட வெயிட்டை 67 டன்லேருந்து 63 டன்னுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் எது என்னவோ இந்த பீரங்கியோட ஃபஸ்ட்டு டெஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 வருஷம் கழிச்சு தான் வரும். அடுத்த வருஷம் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டு தேஜஸ் மார்க் 2ஓட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு தான். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன விஷயங்களை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.